மக்கள்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறனா இயல்பானா நான் பலமுறை வகுப்புகளில் பலமுறை சொல்லிட்டேன். என்ன இயல்பானா என்ன, இயல்பானா எப்படி அப்படின்னா, ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற பொருள் வந்து அவர் நீங்கள் எதை கொடுத்தா வளருவீங்களோ அவ்வளோதான் கொடுப்பார். ஆசைக்காக கற்பனைக்காக எதோ கொடுத்துடக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டில் 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னா 1000 பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பொய்யை சொன்னாவே குடும்பம் விளங்காது. 1000 பொய்யை சொன்னால் குடும்பமே காலியாயிரும். அதனால தான் குடும்பம் நல்லா இருக்க மாட்டுது. 1000 பொய்யே சொல்லக்கூடாது. ஒரு உண்மையாச்சும் சொல்லி கல்யாணம் பண்ணணும். அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிறது. அதான் லைஃப். அதான் லைஃப் வந்து ஒரு நல்லா இருக்கும். அப்போ இறைவனை அடைய போகிறது ஞானம். இந்த பாதைக்கெல்லாம் வந்து ரொம்ப நேச்சராக அது நிகழணும். புரியுங்களா? இப்போ எனக்குள்ள ஒரு சேஞ்சு, எனக்குள்ள அந்த ட்ராவல்லாம் வந்து நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணவே கிடையாது. எனக்கெல்லாம் வந்து நிறைய நாள் இதுலேருந்து விடுபட்டு ஓடி போயிடலான்னு தான் நான் நினச்ச காலங்கள்லாம் உண்டு. இதிலெல்லாம் எனக்கு வந்து பெருசாக உடன்பாடெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து மனித வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி அப்படியே இயல்பாக அப்படியே அது ஒரு இயல்பாக ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஆசைப்படுறது, அந்த கனவு காண்றது, லட்சியத்துக்காக போராடுறது, அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஹீரோயிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த ஹீரோயிஸ்டம் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அதை வாழ்ந்துட்டு அப்படியே அதை ரசிச்சுட்டு ஒரு நாள் நம்மளோட இறந்து போயிடுவோம். சுத்தமாக ஒரு 500 பேர் இருந்து அழுவாங்க, கொண்டாடுவாங்க. அதையும் ஒரு கொண்டாட்டமாகவே ஒரு இடத்துல உள்ளே போய் முடிச்சுருவாங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு தான் இது மாறும்போது இதுக்குள்ளே என்னன்னா டோட்டலாக ஒன்றா என்கிட்டேருந்து பிரபஞ்சம் பிடுங்கிச்சு. என்னுடைய கற்பனையை பிடுங்கிட்டு ஓடி போச்சு. நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது பொய் சொல்கிறது, அதையும் பிடுங்கிட்டு ஓடி போச்சு. அப்புறம் மிகைப்படுத்தி பேசுறது, அதையும் பிடுங்கிட்டு ஓடி போச்சு. அப்புறம் சில உணவு பழக்க வழக்கெல்லாம் வச்சுருந்தேன், அதையும் பிடிக்கிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு மாதிரி கொண்டாட்டங்கள் சில இருந்துச்சு, அதையும் பிடிக்கிட்டு ஓடி போச்சு. இப்படி எல்லாத்தையும் அது பாட்டில் மானாங்கனியாக பிடுங்கிட்டு ஓடி போது அங்கே வெறுமனையாக இருக்குது. இப்போல்லாம் உணவு போய் உட்காந்தோம்னா இந்த உணவு எடுத்துடாத, அந்த உணவு எடுத்துடாத, அது இதுலேருந்து அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்ன விஷயம் இருக்குன்னு அதெல்லாம் அது ஒப்பிக்குது. அப்போ எதை தான் சாப்பிட்றது? எதையுமே சாப்பிட முடியாத ஒரு சூழலுக்கு நாம் வந்து தள்ளப்படுறோம். அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய வளர்ப்பு. அதுதான் ஒரு பிரபஞ்சம் வந்து நம்மளை ஒரு தாய் தந்தையாக இருந்து ஒருத்தரை உருவாக்குது, வளர்க்குதுங்கிறதுக்கு ஒரு சான்று தான். ஒருத்தர் வந்து எப்படின்னா அவராக உருவாகிறது முடியாது, அவரை பிரபஞ்சம் உருவாக்கும். அதுக்கு அவர் காத்து இருக்கணும், பயணிக்கணும்.